மக்கள் மனதில் 2016 தேர்தல் கருத்தாய்வு பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் எதற்காக இந்த கருத்தாய்வு, எப்படி நடத்தப்பட்டது, எங்கெல்லாம் நடத்தப்பட்டது, அது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம், பிறகு பேசலாம். மக்கள் மனதில் 2016 உங்கள் புதிய தலைமுறை நடத்தி வரும் தேர்தல் கருத்தாய்வு இது. தமிழகத்தில் 234 தொகுதிகளை கொண்ட 32 மாவட்டங்களை வடக்கு, தெற்கு, மத்திய மேற்கு மற்றும் சென்னை என 5 மண்டலங்களாக பிரித்து கருத்தாய்வு நடத்தப்படுகிறது. தேர்தலை ஒட்டி பல முக்கிய கேள்விகளை கேட்டு அவர்கள் மனங்களில் இருப்பதை உள்ளபடி தருகிறோம். இலவசங்கள், கூட்டணி, வாக்களிக்க பணம், சாதி மதங்களின் அடிப்படையில் வாக்கு, கட்சிகளின் நிதி வசூல் என்பன உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் தலைப்பொன்றிற்கு 5 கேள்விகள் வீதம் நீங்கள் கேட்க நினைக்கும் கேள்விகளே கேட்கப்படுகின்றன. மக்கள் தெரிவித்த கருத்துக்களை வாரத்திற்கு ஒரு தலைப்பாக நாம் பார்க்கிறோம். மக்கள் மனங்களை புரிந்து கொள்வதில் கட்சிகளும் ஆர்வம் காட்டுவதால் மக்கள் மட்டுமல்லாமல் கட்சிகளும் உற்று நோக்கும் கருத்தாய்வாக இது அமைகிறது. இதன் அடிப்படையில் மக்கள் மனங்களை புரிந்து 2016 சட்டமன்ற தேர்தலில் வெல்லப்போவது யார்? பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த தேர்தல் கருத்தாய்வு குறித்து நம்மோடு கலந்துரையாடுவதற்காக மூத்த ஊடகவியலாளர் திரு சுசி திருஞானம் அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். உண்மையிலே தமிழக தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கிறது. தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. இந்த தேர்தலின் கதாநாயகர்கள் மக்கள் தான். ஸோ மக்கள் மனதில் என்ன என்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் இருக்கிறது. ஸோ உங்களுடைய ஆய்வை பற்றி அறிந்து கொள்ள எல்லோரையும் போல நானும் ஆர்வமாக இருக்கிறேன். நிச்சயமாக. இப்போ இலவசங்கள்ங்கிற தலைப்பில் இன்றைக்கு முதல் 2 கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழக அரசியல் கட்சிகள் இலவச திட்டங்களை அறிவிக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா என்பது முதல் கேள்வி. அதுக்கு நம்ம கொடுத்திருந்த தெரிவுகள் ஆம், இல்லை, இதர கருத்தே இல்லை, அல்லது எங்களுக்கு கருத்து சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றவங்கள அடுத்த பிளேட் பார்க்கலாம். இதற்கு கிடைத்த முடிவுகளை பார்க்கலாம். முடிவுனா இது ஒன்று கருத்து கணிப்பு இல்லை, இது ஒரு கருத்து ஆய்வு தான். ஆம், நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறவங்க 51.71% பேர். எதிர்பார்க்கிறவங்க அவங்க அறிவிப்பாங்க நிச்சயமா அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லைங்க, எதிர்பார்ப்பு இல்லை, இந்த முறை தான் இந்த முறை அவங்க அறிவிப்பாங்களா இல்லையா கொஞ்சம் டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க 34.91%. இதர கருத்து ஏறத்தாழ 10% அது நெருங்குதுன்னு நினைக்கிறேன். 8.66% பேர். கருத்தேதும் இல்லைன்னு சொல்றவங்க எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்குது, 4.72. பொதுவாகவே கருத்து இல்லாதவர்கள் எண்ணிக்கை குறைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் இல்லையா? ஒரு ஜனநாயக நாட்டில் ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும், முடியலன்னா இதர கருத்தாவது சொல்லிடணும் இல்லையா சார்? இதை ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு வட்ட வடிவத்தில் நம்ம இங்கே பார்க்குறோம். சார், இதில் நமக்கு எழக்கூடிய கேள்வி, 50% மேலே எதிர்பார்க்குறாங்களே, 35% பேர் இல்லைன்னு நினைக்கிறாங்க, எதிர்பார்க்காம இருக்கிறாங்களே, இதில் எதை பெருசாக பார்க்கலாம்? முதல் விஷயம்தான். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழக அரசியல் வரலாறு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இலவச அறிவிப்புகள் ஜெயிப்பதற்கான ஒரு உத்தி. அட்லீஸ்ட் கடந்த 2-3 தேர்தல்கள் பார்த்தீங்கன்னா இலவச வண்ண தொலைக்காட்சி அல்லது கிலோ அரிசி 2 ரூபாய், இந்த மாதிரி அறிவிப்புகள் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. அடுத்த கட்டத்தில் இலவச மிக்சி, கிரைண்டர் என வரிசையான அறிவிப்புகள், அது இன்னொரு மாற்றத்தை கொண்டு வருது. அதனால் நிச்சயமாக இந்த வாட்டி ஒரு போட்டி இருக்கும். இதை விட பெரிய அறிவிப்புகள் வரலாம். ஏன்னா இலவச ஸ்மார்ட் ஃபோன் வரலாம், ஏன்னா இலவச வீடியோ கேம் வரலாம். பலவிதமான எதிர்பார்ப்புகளை இது உருவாக்கிட்டு இருக்கு. கட்டாயம் அது ஒரு ட்ரெண்டாக மாறி இருக்கிறதுனால மக்கள் அதை சொல்லியிருக்கிறது சரிதான் நான் நினைக்கிறேன். இதை கூட பெரும்பகுதி மக்கள் அந்த இலவச வண்ண தொலைக்காட்சி பட்டியல் கூட பார்க்கிறவங்களாக இருக்கலாம். உண்மைதான். இதில் அடுத்த பிளேட்டை பார்க்கலாம். இப்போ இதே முடிவுகளை ஆண்கள், பெண்கள், இளையவர்கள் அவங்க சொன்னதன் அடிப்படையில் அது எத்தனை சதவீதமாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல ஆண்கள். சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழக அரசியல் கட்சிகள் இலவச திட்டங்கள் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்களாங்கிற கேள்விக்கு கருத்து சொன்ன ஆண்களில் ஆம்னு சொன்னவங்க 51.73% பேர்.
பெண்கள் மன்னிக்கணும், ஆண்களே இல்லைன்னு சொன்னவங்க அடுத்ததாக 34.31% பேர். பிற கருத்துடையவர்கள் 9.67% பேர். கருத்து இல்லைன்னு சொல்றவங்க 4.3% பேர். இப்போ ஆண்களுக்கு அடுத்து பெண்களும் நம்ம பார்க்கிறோம். 53.37% பேர் வந்து ஆம், இல்லைன்னு சொல்றவங்க 36.4%. பிற கருத்துடையோர் 4.5%. கருத்து இல்லைன்னு சொல்றவங்க 5.31% பேர். இதுல ஆண்கள்ல பிற கருத்து 9.67%, ஏறத்தாழ 10% பேர் வேற கருத்தை சொல்லியிருக்கிறாங்களே. இது குறித்து என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, ஒரு ஒரு இண்டேஷன் அதிலிருந்து வரக்கூடியதாக இருக்கலாம். ஏன்னா இன்னொன்று, இன்னும் ஒரு தமிழக அரசியல் சூழல் பொறுத்தவரை இன்னும் ஒரு தெளிவின்மை நிலவுது. தேர்தல் நெருங்கிவிட்டாலும் கூட கூட்டணி அமைப்புகள் இன்னும் முடிவாகவில்லை. பலவித குழப்பங்கள். கூட்டணிகளே மாறலாமா, இந்த கட்சி அங்கே போகலாமா, அந்த கட்சி இங்கே வரலாமா, எப்படி அமையும் என்ற கேள்விகள் இன்னும் இருக்குது. அதிலிருந்து வந்த ஒரு முடிவாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சரி, அடுத்து பெண்கள்லையும் அதில் பிற கருத்து ஆண்களை விட பாதி தான் இருக்குது. ஏதாவது கேள்வி கேட்டால் நேருக்கு நேராக பதில் சொல்லிடணுங்கிறதுல ஆண்களை விட பெண்கள் பரவாயில்லாமல் இருக்காங்களோ? இருக்கலாம். உண்மையில் கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசித்து வேற சில சஜஷன் சொல்லியிருக்கலாம். ஏன்னா அதனுடைய ஒரு விளைவாக அது இருக்கலாம்னு நான் கருதுறேன். இதில் ஆண்களை விட ஆண்கள் வந்து ஆம்னு சொல்லியிருக்கிறவங்க, எதிர்பார்க்குறவங்க 51.73% தான். பெண்கள் 53.37%. எதனால? அவங்களுக்கு பயன்படும் பொருட்களே அதிகம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குமோ? உண்மைதான். சொல்லப்போனால் 2-3 முக்கிய அறிவிப்புகள் பெரும்பாலும் பெண்களுக்கு பயனுள்ளது தான் அப்படின்னு நான் கருதுறேன். அதுவும் சொல்லப்போனால் என்னை பற்றி கேட்டால் குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்கு இந்த இலவசங்கள் ஏதோ ஒரு வகையில் பயன்படுகின்றன. ஏன்னா அதை மறுக்கவே முடியாது. அதனால் என்னதான் வளர்ச்சி திட்டங்கள் ஒரு பக்கம் அவசியமாக இருந்தாலும் கூட அடித்தட்டு மக்களுக்கு இந்த இலவச திட்டங்கள் அவசியமாக இருக்கின்றன. அதெல்லாம் கூட கேள்விகளை அடுத்தடுத்து வரப்போகுது. இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு நாளை மறுநாள் வரப்போகுது. இந்த இலவசங்கள் தேவையா, நல்ல பலனை தருமா, இது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும், இப்படிலாம் நம்ம கேள்விகளை கேட்டிருக்கோம். அது விரிவாகவும் நம்ம பேச போறோம். இப்போ அடுத்து முக்கியமா இளையவர்கள், நாளைய தலைமுறை, அடுத்த தலைமுறை இந்த இலவசங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அல்லது இதை இப்படியும் புரிஞ்சுக்கலாமா, இந்த அரசியல்வாதிகளை பற்றி, அரசியல் கட்சிகளை பற்றி இவர்கள் தேர்தலை எந்த நோக்கத்தில் அணுகுகிறார்கள், எப்படி வெல்ல பார்க்கிறார்கள் என்பதை அவங்க அதிகமாக நல்லா புரிஞ்சிருக்கிறாங்களான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இளையவர்கள் நம்ம திரையில பார்க்குறோம். இதில் ஆம் எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் 55.09%, இளையவர்கள் 35.15%, பிற கருத்துடையவர்கள் 4.45%, கருத்து இல்லைன்னு சொல்லியிருக்கிறவங்க, கருத்து சொல்ல விரும்பாதவர்கள் 5.31%. இதில் இளையோர் தான் அதிகம் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றவங்கள அரசியலை நல்லா கவனிக்கிறாங்கன்னு பொருளா? நிச்சயமா. அதுவும் சொல்லப்போனால் இப்போ அண்மையில் நடந்த வெள்ளத்தை ஒட்டி ஏற்பட்ட ஒரு சமூக விழிப்புணர்வு, ஒரு அரசியல் விழிப்புணர்வு அப்படிங்கிறது இளைஞர்கள் மத்தியில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. ஒட்டுமொத்த தொகுப்பை ஒரு அட்டவணையா நம்ம பார்க்குறோம். சொல்லுங்க சார். இல்லை, இந்த 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 மாற்றத்தின் ஒரு விளைவாக கூட அது இருக்கலாம். அவங்க வந்து கடந்த தேர்தலை வச்சு அசஸ் பண்ணி சொன்ன விஷயம் கொஞ்சம் கூடுதலாகவே கட்டாயம் அரசியல் கட்சிகள் இலவசங்களை அறிவிக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு சொல்லியிருக்கிறாங்கன்னு கருதுறேன். சரி, இதுலேருந்து ஒட்டுமொத்தமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? ஒட்டுமொத்தமாக தமிழக அரசியலில் இலவச அறிவிப்புகள் வெற்றிக்கான ஒரு சூத்திரம் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சீக்ரெட்டாக இருக்குது. சொல்லப்போனால் இந்த வெற்றியை பார்த்து மற்ற மாநிலங்களும் கற்றுக்கொண்டன என்பதெல்லாம் பார்த்தோம். யூபியிலையும் சரி, ஆந்திர பிரதேசனும் சரி, தமிழக அரசியல் ஃபார்மில் அங்கே போச்சு. இலவச அறிவிப்புகள் தான் அது வெற்றிக்கு இட்டு போச்சுங்கிற உண்மை. ஸோ மீண்டும் இட்ஸ் அ ப்ரோவன் சக்ஸஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது தான் யதார்த்தம். உண்மையில் அடித்தட்டு மக்களுக்கு சில இலவச அறிவிப்புகள் நல்லதே அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் அதோடு நிறுத்தாமல் நல்ல வளர்ச்சி திட்டங்கள் முதன்மைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதில் ஒரு சமூகத்தின் நடைமுறையிலேயே ஒரு வேதனையான உண்மை என்னன்னா, நீங்கள் ₹1 1 பைசா கூட லஞ்சமோ ஏதோ ஒரு வழியில் கூட கையிட்டு தராமல் நீங்கள் உயிர் வாழ முடியுமான்னா உங்கள் பதில் என்ன? இருக்கவே இயலாது என்ற ஒரு சூழலில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். வேதனைக்குரிய உண்மை. அதே போல நீங்க சொல்றீங்க இது வெற்றிக்குரிய ஒரு சூத்திரமாக கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு. ஆனால் ஒருவேளை வாங்குறவங்களே கூட இது நல்ல நடைமுறையா தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இருப்பாங்களா இல்லையா? அதாவது நான் சொல்கிறேன் இல்லையா, இன்றைக்கு இப்போது அம்மா உணவுமே எடுத்துக்கோங்க. நகர்ப்புறங்களில் சில அடித்தட்டு மக்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக தான் இருக்குது. அந்த பெயர் அரசியலெல்லாம் விடுங்க, யதார்த்தத்தில் அடித்தட்டு மக்களுக்கு சில இலவசங்கள் தேவைப்படுது. நான் சொல்லப்போனால் இதே கேள்வி தான், மீனை கொடுப்பதா மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பதா,
இன்றைய யதார்த்த நிலையில் ஒரு பிரிவினர் மிகவும் கீழ்மட்ட நிலையில் இருக்கும்போது அவர்களுக்கு மீனையும் கொடுங்கள், மீனை பிடிக்க கற்றும் கொடுங்கள் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தாக இருக்கும். இந்த கேள்வியவே மக்கள்கிட்ட நம்ம முன் வச்சோம். இது நல்ல நடைமுறையா? அதற்கும் பதில்கள் கருத்துக்களாக கிடைச்சிருக்குது. அதை ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். மக்கள் மனதில் 2016 தேர்தல் கருத்தாய்வில் இலவசங்கள் என்ற தலைப்பில் முதல் கேள்வியை நாம் பார்த்தோம். இரண்டாவது கேள்வி, இலவச திட்டங்களை அறிவிப்பது நல்ல நடைமுறையா? தேர்தல் நேரத்தில் இலவச திட்டங்களை அறிவிப்பது நல்ல நடைமுறையா? அதற்கு நாம் கொடுத்திருந்த தெரிவுகள் ஆம், இல்லை, இதர கருத்து, கருத்து இல்லை. சரி, அதில் கிடைத்த பதில்களை பார்க்கலாம். ஆம் என்று சொல்லியிருப்போர் 11.15% பேர். தேர்தல் நேரத்தில் இலவச திட்டங்களை அறிவிப்பது நல்ல நடைமுறை இல்லை என்று சொல்லியிருப்பவர்கள் 77.95% பேர். இதை நீங்க எதிர்பார்த்தீங்களா? இல்லை, உண்மையிலே எதிர்பார்க்கல. சரி, இதர கருத்துடையோர் 7.04%, கருத்து இல்லை அல்லது தெரிவிக்க விருப்பமில்லை என்று சொல்லியிருப்போர் 3.85% பேர். இப்ப சொல்லுங்க. இல்லை, நான் நினைக்கிறேன் இலவசங்களால் பயன்பெற்றவர்களும் கூட இலவசங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு என்னுடைய மிக முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னால், இலவசங்கள் இவங்க சொல்கிறதுக்கு இன்னொரு ரிலேஷன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய டாஸ்மாக் வருமானத்தை வச்சு தான் இலவசங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எரிச்சலையும் கோபத்தையும் உருவாக்கியிருக்கு. டாஸ்மாக் நிறுத்தப்பட வேண்டும், மதுவிலக்கு அவசியம் அப்படிங்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த குரலாக இருக்குன்னு நான் கருதுகிறேன். அதனால் இலவசங்களை கொடுப்பதற்கு டாஸ்மாக் என்று வந்தால் இலவசமே வேண்டாம் என்ற ஒரு கருத்தாக இது மாறி இருக்கும். ஒருவேளை நகைச்சுவைக்காக தான் கேட்கிறேன், டாஸ்மாக் பொருட்கள் இலவசமாக வழங்கப்படும்னா நிலைமை என்ன? உண்மையிலே ஒரு சுவாரஸ்யமான கேள்வி, மிக சோகமான கேள்வி. ஆமாம், இது விளைவு சோகமா இருக்கும். இது சாத்தியமில்லை. ஏன்னா அது தமிழ்நாட்டு ஒரு கேடுகட்ட ஒரு மாநிலமாக வெளி உலகத்துக்கு காட்டும். நிச்சயமா அப்படிப்பட்ட முடிவுக்கு யாரும் போக மாட்டாங்கன்னு கருது. இந்த கருத்துக்களை தெரிவித்த ஆண்கள், பெண்கள், இளைஞர்களை அப்படியே நம்ம பிரிச்சு பார்க்கலாம். ஆண்கள்ல இது நல்ல நடைமுறையா அப்படின்னு கேட்டதற்கு ஆண்களில் ஆம் நல்ல நடைமுறைதான் என்று சொல்லியிருப்பவர்களின் சதவிகிதம் 11.04. இல்லை, இது நல்ல நடைமுறை இல்லை என்று தெரிவித்திருப்போர் 78.16%. பிற கருத்துடையோர் 7.58%. கருத்தற்றவர்கள் 3.22%. அடுத்த பகுதியை பார்க்கலாம். பெண்களில் இது நல்ல நடைமுறை என்று சொல்லியிருப்பவர்கள் 11.86% பேர். இல்லை, இது நல்ல நடைமுறை இல்லை என்று சொல்லியிருப்போர் 79.14% பேர். பிற கருத்து 3.68%. கருத்தே இல்லை என்போர் 5.32%. இதில் முக்கியமாக அடுத்த தலைமுறை என்ன நினைக்கிறது பார்க்கலாம். இது நல்ல நடைமுறையா? ஆம், நல்ல நடைமுறைதான் என்று தெரிவித்திருக்கும் இளையவர்கள் 13.06%. இல்லை, இது நல்ல நடைமுறை இல்லை என்பவர்கள் ஆண்களை விட பெண்களை விட குறைவாக இருப்பது வியப்பூட்டுகிறது. 77.62%. பிற கருத்து 5.16%. கருத்தற்றவர்கள் 4.16%. இதை ஒப்பிட்டு அட்டவணையாக நாம் திரையில் பார்க்கிறோம். இப்போ தொகுத்து சொல்லுங்க சார். இல்லை, ஆல்மோஸ்ட் சேம் தான். ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் ஒட்டுமொத்தம் என்று பார்த்தாலும் கிட்டத்தட்ட 78% பேர் சராசரியாக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்ல நடைமுறை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது போல் என்னிடம் கேட்டால் இலவச திட்டங்களும் இருக்கட்டும், அடித்தட்டு மக்களுக்காக வளர்ச்சி திட்டங்கள் முதன்மைப்படுத்தப்படட்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் உங்களுடைய கேள்வியை வச்சு அவங்க எப்படி புரிஞ்சிருக்கலான்னு சொன்னால், அவங்கள்ட்ட ஏற்கனவே ஒரு கோப உணர்வு இருக்குது. ஏன்னா இலவச திட்டங்களுக்காக டாஸ்மாக் தொடர்கிறது என்ற ஒரு யதார்த்த நிலை தமிழகத்தில் இருக்குது. அது இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, எந்த கட்சி வந்தாலுமே அதை தான் சொல்கிறாங்க. அதனால் இலவச திட்டங்கள் நிறுத்தப்பட்டாலாவது டாஸ்மாக் நிறுத்தப்படுமா என்ற ஒரு ஆதங்கத்திலிருந்து சொல்லப்பட்டதாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. இலவசம் நமது அடிப்படை உரிமைன்ற ஒரு கருத்து இருக்கு. மருத்துவமனை இலவசமாக அனுபவிக்கிறோம், கல்வி இலவசமாக அனுபவிக்கிறோம். இதையெல்லாம் இந்த இலவசங்களோடு போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது, அப்படித்தானே? நிச்சயமா. அப்ப இதுல இவங்க நினைக்கிற இலவசங்கள் இந்த தேர்தல் சமயத்தில் கொடுக்கிற இலவசங்கள், அறிவிக்கின்ற இலவச பொருட்கள், இதை வைத்து தான் இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நம்பலாம் இல்லையா? அது ஒரு ஏமாற்று வேலைன்னு கருதுறாங்க. உண்மையில் நீங்க சொல்ற மாதிரி கல்வி இலவசமாக்கப்படுவது, மருத்துவம் இலவசமாக்கப்படுவது அப்படிங்கிறது நம்ம தமிழகத்தில் மட்டும் இல்லை, ஈவன் வளர்ந்த நாடுகளிலே கூட அது இயல்பாக இருக்குது. அது ஒரு ஆரோக்கியமான அம்சம்தான். ஆனால் அதே நேரத்தில் இலவசங்களை ஒரு மிட்டாய் காட்டுவது போல் ஏமாற்றி ஆட்சிக்கு பிடிப்பதற்காக ஒரு ஏமாற்று வேலையோ என்ற ஒரு
எண்ணத்திலிருந்து அது வேண்டாம் அப்படிங்கிற கருத்து. இன்னும் 3 கேள்விகள் இருக்கு. 2 நாட்கள் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். நீங்களே தான் வரப்போறீங்க. அதுல இன்னும் பல கேள்விகளும் காத்திருக்கின்றன. ஏன்னா வீட்டில் துன்புறுபவர்கள் பெண்கள், இந்த இலவச மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பெரிய விடிவாக இருக்குது. இது வேண்டாம்னா அவர்களின் வேலை என்னாகும்? மீண்டும் ஆட்டுக்கள் அம்மிக்கல்னு போயிடுமே, வாங்க வழியற்றவர்கள், அதற்காக நம்ம வருத்தப்பட வேண்டியிருக்குமே. அந்த கண்ணோட்டத்தில் இலவசங்களை பார்த்தால் என்ன விளைவுகள் கிடைக்கும்? இதையெல்லாம் நம்ம நாளைக்கு விவாதிக்கலாம். உங்களுடைய பங்களிப்புக்கு ரொம்ப நன்றி. நிச்சயம். நன்றி நன்றி நன்றி.